ஹலோ, இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் வேணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மரிக்கொழுந்து. நான் வந்து மரிக்கொழுந்தும் க்ரீன் கலர்னால நான் மரிக்கொழுந்து எடுத்திருக்கேன். அண்ட் டாலியா, இந்த ரெட் கலர் டாலியா எங்கள் ஏரியாவில் கிடச்சிது. ஸோ நான் இதையும் எடுத்திருக்கேன். 4 ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது கோல்டு கலர் கிராஃப்ட் ஒயர் எடுத்திருக்கேன். பூ கட்டுற நூல், அப்புறம் ஒரு சிசர்ஸ். இப்போது இந்த மரிக்கொழுந்தில் அடிப்பகுதி கருப்பாக இருக்குது. இது நமக்கு வேண்டாம். அதனால் அதை நான் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த அடிப்பகுதி கருத்து போயிருக்கு. இது நமக்கு வேண்டாம். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி இருக்கிற எல்லா மரிக்கொழுந்துலேயும் அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த அடிப்பகுதியை கட் பண்ணி மேலே இருக்க ஃப்ரெஷ்ஷான இலைகளை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வேணியில். இப்போ இந்த இலைகளை நம்ம ஒரு கொத்தாக நம்ம பிடிச்சி பூ கட்டுற நூல் வச்சு கட்டி எடுத்துடணும். நார்மலாக எப்போவுமே பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டு எடுத்துப்போம். இப்போது நான் இதில் முடிச்சு போட்டுட்ருக்கேன். இப்போது ஒரு கொத்து ரெடி. தேவையில்லாத கயிறை நம்ம கட் பண்ணியும் எடுத்துடலாம். தலைப்பகுதியை சமமாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 பண்ணியிருக்கேன். உங்களுக்காக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மரிக்கொழுந்துலேயும் அடிப்பகுதி தேவையில்லாத பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான பகுதியை மட்டும் நம்ம பூ கட்டுற நூல் வச்சு கட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மரிக்கொழுந்து ரொம்ப டல் கலராக இருக்குது, லைட் க்ரீனாக தான் இருக்குது. பட் நான் கட்ட போகிற புடவை வந்து டார்க் க்ரீன். ஸோ அந்த மரிக்கொழுந்தோட இலையில் வந்து கலர் கொஞ்சம் டார்க் ஆக்கிறதுக்கு நான் வந்து ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலரும் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு தேவையில்லாத ப்ரஷ்ஷும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கட்டி வச்சுருக்க அந்த மரிக்கொழுந்து கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிலிக் கலரை சும்மா அந்த ப்ரஷ்ஷில் டச் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதும். உங்கள்கிட்ட டார்க் க்ரீன் இருந்தாலும் நீங்கள் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த க்ரீன் தான் இருந்தது. சரி, அதுக்கு கொஞ்சம் கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக ஆக்கலாமே அப்படின்றதுனால இது நான் சும்மா ட்ரை பண்ணேன். இது ஒர்க் அவுட்டும் ஆச்சு. இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது கலர் பண்ணாத மரிக்கொழுந்து, இது கலர் பண்ண மரிக்கொழுந்து. கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும். இது மாதிரி நான் கட்டி வச்சுருக்க மற்ற மரிக்கொழுந்துக்கும் இந்த பெயிண்ட்டை அடிச்சிடுறேன். இப்போது கிராஃப்ட் ஒயர் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் அளவுக்கு லென்த்துக்கு நம்ம அளவு வச்சு நார்மல் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மரிக்கொழுந்தும் அந்த டாலியா பூக்குள்ளேயும் இந்த கிராஃப்ட் ஒயர் இன்சர்ட் பண்ணி தான் நம்ம வேணியை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இதையும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கிராஃப்ட் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒயர் எடுத்து 2ஆக மடித்து நம்ம ஒரு கம்பி மாதிரி, அதாவது ஒரு நீட்டு கம்பி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வேணி மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு மரிக்கொழுந்து ஒரு டாலியா பூன்னு நம்ம வச்சு இந்த கிராஃப்ட் ஒயரை வச்சு இன்சர்ட் பண்ணி நம்ம பின்னாடி முடுக்கி விட்டுறணும். இப்போ நான் ஒன்று ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ காட்டுறேன். இந்த கிராஃப்ட் ஒயரை நம்ம யூ ஷேப்பில் இப்படி மடித்து விட்டுறணும். அப்புறம் ஒரு மரிக்கொழுந்து சரத்தை வைக்கிறோம். அதுக்கு நடுவில் இந்த யூ ஷேப்டு கிராஃப்ட் ஒயர், இந்த கம்பியை நம்ம காட்டுற இடத்துல நம்ம வந்து வைக்கணும். வச்சு உள்ளே தள்ளினீங்கன்னா அது வந்து ஒயருக்கு அந்த பக்கம் வந்து நமக்கு நிற்கணும். இப்போது இதை வந்து நீங்கள் நல்லா முடுக்கி விடணும். அதாவது ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு வேணிக்கு டுவர்ட்ஸ் த வேணி பக்கமாக நம்ம தள்ளி விட்டுட்டோம்னா ஸோ நம்ம தலையில் குத்தாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன், ஒரு ரெட், ஒரு க்ரீன், இந்த
பேட்டர்னில் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு டாலியாவை எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த டாலியா பூ வைக்கும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களுக்கு அந்த காம்பு அந்த ஸ்டாக் வந்து வரும். அதுவுமே நமக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இந்த ஸ்டாக்கை வந்து வெட்டி எடுத்துடலாம் நீங்கள். இப்போ இந்த பூவோட அந்த நடு பகுதி வருது இல்லையா, அதாவது அந்த மஞ்சள் பகுதி, அந்த இடத்துல இந்த கிராஃப்ட் ஒயர் ரெண்டாக மடித்து யூபின் ஷேப்பில் கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாலியா ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம வேணியில் மரிக்கொழுந்துக்கு பக்கத்தில் அட்டாச் பண்ணி பேக் சைடில் நம்ம ட்விஸ்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ வேணியில் நம்ம மரிக்கொழுந்துக்கு பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பேக் சைடு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த பூ கொஞ்சம் ஸ்டிஃபாக செட் ஆகிடும். இந்த முடுக்கிறது கூட நமக்கு ஸ்பெஷலாக எந்த டூல்ஸும் தேவையில்லை, கையிலையும் முடுக்கிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பூ மரிக்கொழுந்து சரத்தை நம்ம வேணியில் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ இதுதான் ஃபைனல் லுக். இதுதான் நான் பண்ண ஃப்ளவர் வேணி. ரெட் அண்ட் க்ரீன் காம்போவில் பண்ணியிருக்கேன், டாலியா அண்ட் மரிக்கொழுந்து வச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணேன். நம்ம ஊரில் கிடைக்கிற பூக்களை வச்சு என்னோடய சாரிக்கு மேட்சிங்காக எப்படி அதை சிம்பிளாக பண்ண முடியும்னு நான் பார்த்துட்டு பண்ணேன். ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஹேண்ட்மேடாக நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வச்சு நம்மளே வேணியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேணியில் ஃப்ளவர்ஸ்லாம் ஒரே ஹைட்டில் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம அடிப்பகுதியும் இல்லை டாப் பகுதியும் நம்ம ஈக்குவல் லென்த்தில் நறுக்கி எடுத்துக்கிட்டோன்னா சமமாக இருக்கும் வேணி. ஸோ இந்த வேணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னென்ன கலர்ஸில் வந்து இல்லை கலர் காம்போவில் வேணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த மாதிரியான வேணிகளை வந்து செஞ்சு காட்டுறேன் என்னோடய வீடியோஸில். இந்த நேச்சுரல் ஃப்ளவர் வேணி இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. ஸோ எங்கள் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று அட்டெண்ட் பண்ணும்போது சரி நம்ம கையால் பண்ண ஒரு வேணி ட்ரை பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ அதுக்கான அட்டெம்ப்ட் தான் இது. அண்ட் அது நல்லாவும் வந்துருது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.